ஹலோ 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 வெல்கம் டு டெலுலு vlogs மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் வந்து கோயம்புத்தூர் இருக்கேன். இன்னைக்கு ஒரு ஜுவல்லரிக்கு இனோகிரேஷன் இருக்கு, பிளஸ் வந்து அவங்களோட ஒரு ஜுவல்லரி ஆட் ஷூட் மாதிரி ஒன்று இருக்கு. அதுக்காக நான் கேரளால இருந்து கோயம்புத்தூர் வந்திருக்கேன். நம்ம ரெடியாக கொஞ்சம் கொஞ்சமா பேசலாம், ஓகேவா? ஏன்னா நான் பாதியில தான் இருக்கேன், ஒன்றும் முழுசா முடிக்கவே இல்லை. நம்ம வேற 2 o'clock ரெடி ஆகணும். இப்போ டைம் வந்து 1 o'clock ஆச்சு. 1 hourல நம்ம ஹேர் முடிக்கணும், காஸ்டியூம் முடிக்கணும், மேக்கப் முடிக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால நம்ம ரெடி ஆகிட்டே பேசிக்கிட்டே இருக்கலாம். எப்போவுமே தனியாக தான் மேக்கப் போடுவேன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா வந்து எனக்கு என்னோட ஃபீச்சர்ஸ் வந்து எனக்கு தான் ஜாஸ்தியாக தெரியும் அப்படின்றது எனக்கு எங்கேயோ ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. நல்லா இருக்கு ஹேர் அவங்க பண்ணுறது. ஆனால் ஹேர் எனக்கு பண்ண தெரியாது. அதுவும் பண்ண தெரிஞ்சிருந்தா நான் தனியாக பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் வந்து அது ஒரு ட்ரிக். மேக்கப் இஸ் ஈஸி, ஆனால் ஹேர் ஸ்டைல் வந்து ஈஸி இல்லை. இந்த கைகள் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு ஹேர்ஸ் பண்றது வந்து ரஞ்சிதா அப்படியே தலை குனிஞ்சு கேமராவுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. அப்படி பின்னாடி ஒருத்தவங்க வந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க, வந்து ஹாய் சொல்லுங்க ப்ளீஸ். ஹாய், இவங்க வினிதா. இன்னைக்கு இவங்க தான் வந்து நம்மளுக்கு சாரி ட்ரைப் பண்ண போறாங்க, ட்ரைப்பிஸ்ட். போக போக எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அவங்களும் பிஸியா சாரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஜுவல்லரி ஷூட் அப்படின்றதுனால சாரி எல்லாம் வந்து பெர்ஃபெக்டா நீட்டா கிளீனா இருக்கணும். அவங்க வந்து சர்ஜரி பண்ற மாதிரி சாரி ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க பின்னாடி. இங்க ஹேர் எப்படின்னா ஹேரும் நீட்டா இருக்கணும். ஒரு ஒரு கோல் கூட நிக்க கூடாது தலையில அவங்களுக்கு. ஏன்னா வந்து நம்ம ஜுவல்லரி ஆட்ஸ் பண்ணும்போது ஹேர் எல்லாம் வந்து பிசிறா இருக்கிறது வந்து ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். அடுத்தது கண்ணுக்கு மேல நம்ம வந்து லைட்டா கன்சீல் கிடையாது, இது ப்ரைமர். இது நான் எப்பவுமே ஐஷேடோ போடுறதுக்கு முன்னாடி வந்து லைட்டா ப்ரெப் பண்ணுவேன். ப்ரெப்புன்னு தெரியல, அவங்களும் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் இவங்க. நான் வந்து புதுசா டேர்ம் எல்லாம் சொல்றது பார்த்து நீங்க பயப்படாதுங்க, இதெல்லாம் நானே கண்டுபிடிச்சிட்டோம். கண்ணுக்கு மேல லைட்டா வந்து இந்த மாதிரி நான் பண்ணுவேன். எதுக்கு அப்படின்னா என்னோட ஐஷேடோ வந்து லாக் பண்றது. என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்து நீங்களே மயக்கம் போட்டு உள்ளாதுங்க. ஏன்னா வந்து எனக்கு செட்டான ஒரு சில விஷயங்கள் வச்சு நானே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால பெருசா கண்டுக்காதுங்க. நான் இந்த எட்ஜ் மட்டும்தான் ஐஷேடோ எப்பவுமே போடுவேன், ஒரு ஃபீலுக்காக மட்டும். இன்னைக்கு நம்ம ஜுவல்லரி ஷூட்ன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இதோ இங்க கொஞ்சோன்னு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஐயோ ஜாஸ்தி ஆயிடுச்சு. தேங்க்யூ. இப்படி ஒரு டீம் தான் நமக்கு கூட எப்பவுமே வேணும். நம்ம எது பண்ணாலும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு டீம் நம்ம கூட இருந்தா நம்ம எப்பவுமே ஜெயிச்சிருவோம். ஆமா, இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு நம்ம கூட ஒர்க் பண்ற மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் லேடிஸ். ஐ மீன் ஏஜென்சி எல்லாம் ரன் பண்றது வந்து லேடிஸ். ஸோ ஐம் ஹாப்பி ஃபார் தட். நான் எப்பவுமே ஒரு விஷயம் நோட் பண்ணியிருக்கேன், பசங்களுக்கெல்லாம் நிறைய லேஷஸ் இருக்கும். லேடிஸுக்கு வந்து எங்க வந்து ஜாஸ்தியா ஹேர் வேணுமோ அங்க கடவுள் வந்து ஜாஸ்தியா ஹேர் தரல. எங்களுக்கு மீசை தேவையில்லை, ஆனா எங்களுக்கு மீசை தாடி எல்லாமே கடவுள் கொடுக்குறாங்க. ஆனா பசங்களுக்கு மீசை தாடி தேவை, அவங்களுக்கு கொடுக்காம எங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க? நாங்க வேக்ஸ் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். ஒரு மாசம் எவ்வளவு செலவு பண்றோம் நம்ம வேக்ஸ் பண்றதுக்காக. கையில ஹேரு, காலில் ஹேரு, மீசை தாடி, தலையில தான் முடி வேணும். அது மட்டும் இல்ல, லேஷஸ் பாத்திருக்கீங்களா? பசங்களுக்கு அப்படி குச்சி மாதிரி நிக்கும், நீட்டமா அழகா இருக்கும். நான் யோசிக்கிறேன், அடா பாவீங்களா, உங்களுக்கெல்லாம் எதுக்கு லேஷ்? இப்போ எங்களுக்கு தான் தேவைப்படுது. என்னோட லேஷ் எவ்வளவு அழகு பண்ணாலும் இவ்வளவுதான் வருது மக்களே. இதுக்கு மேல நம்ம வந்து லேஷ் ஒட்டதான் செய்யணும். அழகா போட்டிருக்கீங்க. தேங்க்யூ. பாத்தீங்களா, மேக்கப் ஆர்டிஸ்டும் ட்ரைப்பிஸ்டும் வந்துட்டு எனக்கு மேக்கப் காம்ப்ளிமெண்ட். அவங்க பாத்தீங்களா, மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து எனக்கு காம்ப்ளிமெண்ட் வந்துருச்சு. எப்படி ஃபைனல் மட்டும் பாருங்க. ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன் ஆரம்பத்துல. அந்த ப்ராஜெக்ட்ல வந்து எனக்கு மேக்கப்பு நல்லா பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல எல்லாம் கமெண்ட்ஸ் ரொம்ப தப்பா போடுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, குரங்கு மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் என்ன இவ குரங்கு மாதிரி இருக்கு, என்ன இவ இவ்வளோ லிப்ஸ்டிக் கேவலமா போட்டு வச்சிருக்க, ஐஷேடோ தப்பா போட்டிருக்க. ஆனா அந்த ட்ரூத் இஸ், அப்போ நான் மேக்கப் பண்ணலை, வேற ஒருத்தவங்க தான் எனக்கு மேக்கப் பண்ணி விட்டாங்க. இப்படி போனால் வழிக்கு ஆகாது, நம்ம ஏதோ ஒரு ட்ரிக் பண்ணி நம்ம தனியாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 1 year கற்றுக்கிற ப்ராசஸ். அதனால நான் மேக்கப் கற்றுக்கிட்டேன். எனக்கு தெரியவே தெரியாத 2 விஷயம், லேஷ் ஒட்ட தெரியாது, மேக்கப் பண்ண ஹேர் ஸ்டைல் பண்ண தெரியாது. ஆக்சுவலி உங்களோட ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. இங்க வந்து சொல்லுங்க கேமரா முன்னாடி. கேட்டிங்களா மக்களே நீங்க? நல்ல ஜால எல்லாம் ப்ராப்பரா அலைன்டா இருக்குது. இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் இன்னைக்கு. திஸ் மேட் மை டே. வினிதா என் கூட இருங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப பெருசா இருக்கா லேஷ்? ஓகே தானே?
கரெக்ட். இந்த கண்ணு பெருசா தெரியும், இந்த கண்ணு குட்டியா இருக்கு. யோசிச்சு பாருங்க, லேஷ் இல்லாதவங்களோட வலி. இதுக்கு ஏதோ வளர்றதுக்கு ஏதோ ஆயில் எல்லாம் போட்டு விட்டா வளரும் போல. அது என்ன, அது கேர் பண்ணிக்கணும். நான் 2 நாள் எல்லாமே வாங்கிடுவேன், வாங்கிட்டு கையில வைப்பேன், 2 நாள் போடுவேன், அதுக்கப்புறம் வந்து அது அவ்வளவுதான். அது கேர்ள்ஸ் திங். ஆமா உண்மையிலே அது பார்த்துட்டு இது கரெக்டா இருக்கு, இது கண்டிப்பா வாங்கணும், இது கரெக்டா இருக்கு, எல்லாமே வாங்கி வச்சிருவேன். அவ்வளவுதான், சம்பாதிக்கிற காசெல்லாம் அப்படியே போகுது. ஸோ மேக்கப் முடிஞ்சாச்சு, ஹேர் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து சாரி ட்ரைப்பிங் பண்ணணும். அதுக்கு வந்து ட்ரைப்பிஸ்ட் வந்து அடுத்த ரூம் போயிருக்காங்க, வந்துருவாங்க. அவங்க வந்துட்டோன்னா சாரி ட்ரைப் பண்ணிட்டோன்னா நம்ம மொத்தமாகவே ரெடி தான். நம்ம இன்னும் லஞ்சு சாப்பிடவே இல்லை, லஞ்சு வந்திருக்கு. நான் அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஏன் ஃபோன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடுச்சு மக்களே. நான் வந்து ஃபோனில் இருந்த வீடியோஸ் வந்து கிளியர் பண்ண நான் மறந்தே போயிட்டேன். இப்போல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஞாபகம் மருதி. எது விஷயம் நான் வந்து ஞாபகப்படுத்தணும், என்னையே ஞாபகப்படுத்தணும்னு சொல்லிட்டு நானே வந்து மொபைல் எழுதி வைப்பேன். அப்புறம் நானே வந்து மறந்து போயிடுவேன், மொபைல் பார்க்க நானே மறந்து போயிடுவேன். அது என்ன கதைன்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து நம்மளுக்கு லஞ்சு வந்திருக்கு, நம்ம லஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, ஜூஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். இது நான் தான் ஆர்டர் பண்ணேன், ஆனால் நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னு நானே மறந்து போயிட்டேன். யம்மி யம்மி. அப்புறம் வந்துட்டு இன்னொரு ஐட்டம் கூட வந்திருக்கு. ஐயோ இது பெருசாக இருக்கே. சரி, நெயில்ஸ் எப்படி இருக்குது, புதுசாக பண்ணது தான். இது என்னது, 2 கையிலும் ஃபோர்க் இருக்குது. ஜென்ரலாக ஷூட்ஸுக்கு முன்னாடி நான் சாப்பிட்ற பழக்கம் எனக்கு இல்லை. ஆனால் ஏன்னா வந்து எஸ்பெஷலி ஜுவல்லரி ஆட்ஸ் அப்படின்னு இருக்கும்போது நம்ம சாப்பிட்டுட்டோன்னா நம்மளுக்கு லைட்டாக தொப்பை இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். பட் எனக்கு உண்மையில் தொப்பை இல்லை. இப்போ வந்து வாட்ஸ்அப் எடுத்து பார்த்தேன், மெசேஜ் வந்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஷார்ப்பாக 2:45க்கு வந்து நம்ம ஹோட்டல்லேருந்து கிளம்பணும், அவங்க ஸ்கெட்யூல் அமைச்சிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே இப்போ எனக்கு ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு சாரி மட்டும்தான் மாற்றணும், ஜுவல்லரியும் போடணும். ஜுவல்லரி அங்கே வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுதா, பின்னாடி பெட்டில் இருக்கு. ஸோ நம்மளுக்கு வினிதா வந்து சாரி ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணலாமா வினிதா? தூரத்துலேருந்து என்ன தெரியுதா, இதான் நானே தான். சாரி ட்ரைப்பிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு. பர்ஃபெக்ட். சாரி ட்ரைப்பிங் முடிஞ்சிருச்சு பாருங்க. இப்போ பார்த்தா உண்மையில கேரளா மலையாளி க்ரூம்ஸ் எனக்கு வந்து கண்டிப்பாக பொண்ணு கேட்பாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஜுவல்லரி போட்டுக்கலாம். நம்மளை ரெடி பண்ணிவிட்டு ஜுவல்லரி வந்து நாங்களே போட டிசைட் பண்ணிட்டோம். இதெல்லாம் டைமண்ட்ஸ், ஐ கெஸ் டைமண்ட்ஸ் தானே. ஆனால் இந்த ஸ்டோன்ஸ் என்ன ஸ்டோன் எனக்கு தெரில, அவங்க வரும்போது கேட்போம். இது எம்ரால்டு, அதனால தான் எனக்கு இந்த சாரி கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஆர் ரெடி. தேங்க்யூ வினிதா. ஸோ வினிதா வந்து பிஸியாக இருக்கா, அந்த ரூம் போகணும். ஸோ ஷீ இஸ் கோயிங். யா ஷூர். நல்லா இருக்கேனா, கண்ணு நல்லா இருக்கேனா, மூக்கு நல்லா இருக்கேனா? பர்ஃபெக்ட். என்னன்னு தெரியுமா, முக்கியமான ஒரு விஷயம் நம்ம மறந்து போயிட்டோம். என்னன்னு கேளுங்க, பர்ஃப்யூம். இன்னைக்கு பர்ஃப்யூம் இல்லாத நான் அட்ஜஸ்ட் பண்ணணும் போல இருக்கு. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, எல்லா இடத்துலையுமே போயிட்டு ஃபர்ஸ்ட்டாக ரெடி ஆகி போய் நிற்கிறது. என் அப்பா கிட்ட இருந்து கிடச்சிது அந்த ஹேபிட். உண்மையில எனக்கு டைம் இருக்குங்க. சம்டைம்ஸ் வந்து நான் ரொம்ப நல்ல பிள்ளையா இருப்பேன். எப்படின்னா ஆன் டைம் ரெடி ஆகிடுவேன். கிளைண்ட்டு கேட்ட டைமை விட 2:45 ரெடி ஆக சொன்னாங்க, 2:23, விச் மீன்ஸ் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். ஆட் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி இல்லை. சும்மா வந்து நம்ம 30 செகண்டோ அவ்வளோதான் ஒரு ஆட் இருக்கும்ல, எவ்வளோ இருக்கும் நானே மறந்து போயிட்டேன். ஓகே, எனிவேஸ் 1 minute எல்லாம் இருக்காது. ஆனால் அந்த 30 செகண்ட் விஷயம் வந்து நம்ம எவ்வளோ நேரம் எடுப்போம்னா, எடுப்பாங்க பாருங்க, ஒரு எடுப்பாங்க நைட் வரைக்கும் எடுப்பாங்க. அதனால நடிக்கிறது ஈஸி, டக்குன்னு எடுத்து முடிஞ்சிடும். நிறைய டேக்ஸ் போகும் ஜுவல்லரி ஆட்ஸில் வந்து. ஏன்னா நம்ம ஒழுங்காக பேசணும், டேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ இனி வந்து உங்களை நான் வந்து அங்கே போயிட்டு கொஞ்சோன்னு விஷயங்களெல்லாம் நான் உங்களை காமிக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிறேன். ஜென்ரலி வந்து ஷூட் ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், கொஞ்சம் கஷ்டம்தான் நம்மளாவே வீடியோ எடுக்கிறது. அதனால வந்து கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுவேன். ஆனால் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பர்மிஷன் இருக்குன்னு தெரியல. பட் ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் அண்ட் உங்களை முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே காமிக்கிறேன்.
ஹாய். அப்போ நம்ம வந்து ஷூட்டு முடிச்சாச்சு. நம்ம ரூமுக்கு திருப்பி வந்துட்டேன். அங்கே எதுவுமே என்னால் பேச முடியல. ஏன்னா அங்கே ரொம்ப பிஸியாக இருந்தேன். ஓடிட்டே இருந்தேன். அதனால வந்து எதுவுமே வந்து பேச முடியல. வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் வீடியோ அங்கே இங்கெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து எடுக்க வச்சுருக்கேன். இப்போ என்னென்னு தெரியுமா, யூடியூப் வீடியோ பண்ணுறதுக்கான தகுதி எனக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல மக்கள். என்னால் எதுக்கும் யூஸ் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உண்மையே சொல்கிறேன், இந்த மைக்குக்கும் எனக்கும் செட் ஆக மாட்டேங்குது. புரியுது உங்களுக்கு? ஒன்றுனா நான் மைக்கு மாட்ட மறந்துடுறேன், இல்லை நான் மைக்கு மாட்டிட்டோன்னா என்னோட மைக்கில் சார்ஜ் இல்லாமல் இருக்குது. இதுவும் இல்லைன்னா மைக்கில் வந்து ப்ளூ லைட் எரியுது, ஆனால் க்ரீன் லைட் எரிய மாட்டேங்குது. இங்கே தான் இருக்குது, ஆனால் அந்த க்ரீன் லைட் எரியணும்ல நம்ம இங்கே வைக்கும்போது, அது எரிய மாட்டேங்குது. எப்பா இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து மற்றவங்க தான் மைக்கு வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க, நம்ம சூப்பராக வந்து நம்ம மாட்டிட்டு நம்ம கதையெல்லாம் பேசுவோம். இத்தனைக்கும் நான் வந்து அங்கே ஷோரூம் போகிறதுக்கு முன்னாடி ரூமில் வந்து ஃபோன் சார்ஜ் போட்டுட்டு தான் நான் போனதே, ஓகேவா? ஆனால் எனக்கு சத்தியமாக தெரியல இந்த மைக்குக்கும் எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. டெய்லி ஒரே பஞ்சாயத்தாக இருக்குது, சங்கடமாக இருக்கேன். நான் அதான் பார்க்குறேன், நான் ஒரு விஷயம் காமிக்கிறேன், அப்படியே இருங்க. தேவையே இல்லை, அந்த ஃபோனில் தான் மைக் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் இந்த ஃபோனில் மைக் ஒர்க் ஆகுமான்றதுக்காக ஒரு ட்ரை பண்ணி இந்த கவர் மட்டும் லைட்டாக கழட்டி பார்த்தேன். என்னோட ஃபோனோட கெதி பாருங்க, என்னடா இது ஃபுல்லாக உடஞ்சி போயிருக்கு மக்களே. ஸோ இது எப்படி எனக்கு சீரியஸாக எனக்கு தெரியவே தெரியலப்பா. நான் ரொம்ப நாளாக நான் கொண்டு நடக்கிறேன் என் ஃபோனு, தெரியுமா? எனக்கு ஒரு நல்ல குவாலிட்டி இருக்குது மக்களே. என் கையில் ஏதாச்சும் ஒரு பொருள் கிடச்சேன்னா நான் ரொம்ப நாளாக என் கையில் வந்து அதை யூஸ் பண்ணுவேன். அப்படியெல்லாம் என் கையில் இருந்து டேமேஜ் ஆகாது. செப்பலாக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், நான் ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த ஃபோனை வாங்கிட்டு அவ்வளோ நாள் ஆகவே இல்லை, சும்மா 6 வருஷம் தான் ஆகுது. 6 வருஷம் தானே. 12 Pro Max எப்போ இறங்கினேன்? 6 வருஷமா 5 வருஷமா அப்போ தான் நான் வாங்கினேன். இறங்கின உடனே வந்து சுப்பா, ஏன்னா நான் ஷூட்டிங் டைமில் வந்து இடையில என்ன நினச்சேன்னா, ஒன்று பண்ணுவோம் வந்துட்டு கேப் கிடைக்கிற டைமில் வந்து இந்த டிஸ்பிளேக்கும் பின்னாடியும் அந்த போட்டு விட்டுறலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது என் கையிலேருந்து டெய்லி வந்து 3 வாட்டி ஃபோன் கீழே விழும். எனக்கு தெரியல, என் கை ஓட்ட கை, அது அப்போ கீழே போட்டுட்டு தான் இருப்பேன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற ஃபோனோட டிஸ்பிளே ஃபுல் கிராக்காக இருக்குது. என்னன்னு தெரியலையே, மைக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஃபோன் உடஞ்சி போகுது. இந்த யூனிவர்ஸே வந்து எனக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது போல். இப்போது நம்ம வந்து ஷூட் முடிச்சிட்டோம், நல்லா இருந்தது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆலியா மனசு இருந்தாங்க. ஷீ சச் அ ஸ்வீட் ஹார்ட். ஸோ சைத்ரா வாஸ் தேர், கேபிர்லா வாஸ் தேர். ஸோ நாங்கள் அந்த ஷூட் வந்து அழகாக முடிச்சுட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட்டு போய் ஜுவல்லரி இனோக்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி வென்ட் டு த ஷோரூம். அந்த ஷோரூம் போயிட்டு நாங்கள் அங்கே இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு பார்த்து தே ஹேட் சம் ஃபோட்டோ ஷூட் அண்ட் பைட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டிய லாட் ஆஃப் ஒர்க்ஸ், அதெல்லாம் அங்கே முடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். கொச்சின் ரூமில் வந்திருக்காங்க, என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. பார்த்தா பையன் வந்து மலையாளியா, மலையாளத்தில் எங்கிட்ட எந்த ஊர் அப்படி இப்படின்னெல்லாம் கேள்வி கேட்குறேன். இதில் இன்னொரு காமெடி இருக்குது பாருங்கள். டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணணும். என்னோடய சிக்னேச்சர் வந்து எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குன்றது நான் இதில் தான் பார்க்குறேன். அப்படியே பாருங்களேன், உண்மையான சிக்னேச்சர் இது கிடையவே கிடையாது. ஆனால் இவங்க கொடுக்குற இந்த டிஸ்பிளேல வந்து இந்த அளவுக்கு தான் என்னால் சிக்னேச்சர் போட முடியும். அண்ட் திஸ் இஸ் நாட் மை சிக்னேச்சர். இங்கே எல்லாம் இந்த சிக்னேச்சர் நல்ல சிக்னேச்சரா? யா ஷூர். ஸோ நம்ம வந்து செக் அவுட் ஆகிட்டேன். என்னோட காமெடி சொல்லவா, எனக்கு உண்மையில் பயமாக இருக்குது. பின்னாடி ஏதோ பேய் வர மாதிரி ஒரு ஃபீல். என்னென்னா, ஐயாப்பா யாருமே இல்லைங்க. நான் இது வரைக்கும் தனியாக போனதே இல்லையா அந்த மாதிரி. எப்போவுமே என் கூட யாராச்சும் இருப்பாங்களா? இது ஃபர்ஸ்ட் டைமாக நான் இந்த மாதிரி தனியாக போகிறேன்னா காஸ்டன் ஹவுஸ் மாதிரி இருக்கா. நைட்டு வந்து மேலே இருந்து சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு கீழே நான் போகும்போது நானே வந்து சவுண்டு நாய்ஸ் எல்லாம் பண்ணி போகுவேன். ஏன்னா பேய் வந்து பின்னாடி வரக்கூடாதுன்றதுக்காக. இன்னொரு பெரிய காமெடி சொல்லவா, கேட்டவங்க எல்லாம் சிரிப்பீங்க. எனக்கு லிஃப்ட்டில் தனியாக போகிறது பயம். எனக்கு க்ளோஸ்ட்ரோஃபோபிக். நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே போகும்போது டக்குன்னு லைட் ஆஃப் ஆனால் என்ன பண்ணுவேன், டக்குன்னு ஸ்டக் ஆனால் டக்குன்னு அந்த மேலே இருந்து லிஃப்ட் வந்து அப்படியே கீழே போனால், இல்லை கீழே இருக்கிறது அப்படி மேலே போனால், கூட ஒரு ஆள் இருக்கும்போது அட்லீஸ்ட் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். நம்ம தனியாக இருக்கும்போது எப்படி ஆக்சிஜன் கிடைக்கிறது? ஓகே, நம்ம வெளியே வந்துட்டோம். நம்ம வீட்டுக்கு போக போகிறேன், திருச்சூர் போக போகிறேன். இப்போது நான் வண்டிக்குள்ளே உட்காந்துருக்கேன். எந்த அளவுக்கு நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள்.
வேற வழியே இல்லை. இப்போ நான் பயந்து தான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். பிகாஸ் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு நம்ம எடிட்டர் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் மேபி அவர் என்கிட்ட சொல்லுவார், டெல்னா வாய்ஸ் இல்லை, இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் உடஞ்சி போயிடுவேன் என் ஹார்ட். ஓகே, ஸோ நான் வந்து டின்னர் ஆர்டர் பண்ணேன். நான் ரொம்ப ஸ்மார்ட்டாக ரோல் தான் ஆர்டர் பண்ணேன். ரோல் ஆர்டர் பண்ண என்ன, நம்ம வண்டியிலேயே சாப்பிட்டுட்டே நம்ம போகலாம் வந்து, அதனால என் கையில் இருக்குது. அப்படியே வண்டியில் உட்காந்து சாப்பிட்டுட்டே நான் வந்து இப்போ போக போகிறேன். ஏன்னா அங்கேயே உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை. இப்போதைக்கு நம்ம ஸ்கெடியூல் எப்படின்னா, நம்ம நேராக வீட்டுக்கு போகிறோம். இப்போ மேப்பு போட்டு பார்த்தா 3 hours and 30 minutes காட்டுது நம்ம வீட்டுக்கு. கோயம்புத்தூர் நல்ல பிளாக் இருக்குது. கண்டிப்பாக திருச்சூர் எனக்கு பிளாக்கு கிடைக்கும், சாலக்குடி கிடைக்கும், இன் பிட்வீன் பாலக்காடு கிடைக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து போயிட்டு அதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ் ஆகி காலையிலேயே எந்திரிக்கணும். எனக்கு ஒரு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு போட்டாங்களா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 மணிக்கெல்லாம் நம்ம ஏர்போர்ட் போகிற மாதிரி இருக்கும். எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு போகிறது. பட் வேறு வழியே இல்லை, நம்ம அதை பண்ணியே ஆகணும். ஓகே மக்களே, அப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சரி ஓகே, நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு குட்டி ஒருத்தன் வந்திருக்கா. ஸ்பாரு 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 ஸ்பார்க்கு பேபி குഞ്ഞു வாவ சுண்டிடி வாவ. குட் നൈറ്റ് പഞ്ഞേ. ട്രീറ്റ് വേണോടാ? ട്രീറ്റ് വേണം, വാ ട്രീറ്റ് വേണം. അപ്പൊ നിനക്ക് ട്രീറ്റ് വേണമല്ലേ?